இந்த சம் பாருங்கள், இது லாஜிக் சம். இஃப் ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி இஸ் கிவன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஏ வந்து பிக்கு ஈக்குவல் கிடையாது, பி வந்து சிக்கு ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ரேண்டமாக ஏதாவது வேல்யூ கொடுத்து கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் அந்த வேல்யூ வந்து மேபி இங்கே பார்த்தீங்கன்னா ஏ தான் பிக்கு ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, பி தான் சிக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டில் பி வந்து ஏக்கு ஈக்குவல் கிடையாதுன்னும் போது இது கரெக்டு. ஆனால் இந்த ரிலேஷன் தப்பு. ஏன்னா ஏ வந்து சிக்கும் ரிலேஷன் நம்மளுக்கு டேரெக்டாக கிடையாது. அப்போது இது வந்து நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஓகேவா? இது எல்லாமே டிஸ்டிங்காக இருக்கலாம் மேபி, ஆனால் இருக்குன்னு தான் சொல்ல முடியாது. ஏன்னா ஏவும் சியும் ஈக்குவலாகவும் இருக்க சான்ஸ் இருக்கு இல்லையா? அதனால் இதுவும் மேபி தான் வரும். அதே மாதிரி 3ம் கண்டிப்பாக ஈக்குவலாகவும் இருக்காது. அப்போது இந்த லாஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இது ஹோல்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஏ மேபி சிக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஈக்குவல் இல்லாமலும் இருக்கலாம். அப்போ இது மட்டும்தான் ஷோராக நடக்க வாய்ப்பு இருக்குது. மீதி எல்லாமே மேபி தான். சரிங்களா? அப்போது இதுதான் கரெக்ட் ஆன்சர்.